இந்த அண்ணன் தங்கச்சியோட பாசத்தை இந்த சினிமாவாகட்டும் இல்லை இந்த சமூகமாகட்டும் நமக்கு வேறொரு ஆங்கிளில் காமிச்சிக்கிட்டே இருந்திருக்குங்க. இப்போ சமீப காலத்தில் இன்ஸ்டாகிராம்லாம் நம்ம எடுத்து பார்த்தோன்னா தங்கச்சி கல்யாணம் பண்ணி போகும்போது அண்ணன் அழுகிறது, இதெல்லாம் பார்க்கும்போது செயற்கைத்தனமாக தாங்க இருந்திருக்கு. அப்போது இயற்கைத்தனமாக அண்ணன் தங்கச்சியோட பாசம் எப்படி இருந்திருக்கு அப்படிங்கிறதுக்கு உதாரணமாக இப்போ ரீசெண்டாக நம்ம கோயம்புத்தூரில் அரங்கேறி இருக்கு. அது இந்த சினிமாவில் வர அண்ணன் தங்கச்சியெல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு படி மேலே தான் நிற்பாங்க. அதுவும் ஹீரோவோட தங்கச்சியாக இருந்துட்டாங்கன்னு வைங்களேன், ஒன்னா பாலியல் வன்புணர்வு செய்வாங்க, இல்லைன்னா வில்லனோட ஆட்கள் அடிச்சு கொள்ளுவாங்க. இப்படி சாகிறதுக்குன்னே அளவெடுத்து செஞ்சது தான் இந்த தங்கச்சிங்க. அதுவும் இந்த சமீப காலத்தில் இந்த இன்ஸ்டாகிராமு, யூடியூபு இல்லை இந்த சினிமாக்கள்லாம் சேர்ந்து இந்த தங்கச்சியை படுத்துகிற பாடு இருக்கே. 2 வருஷம் கழிச்சு அண்ணன் ஃபாரின்லேருந்து தங்கச்சியோட கல்யாணத்துக்கு தான் டைரக்டாக சர்ப்ரைஸாக வருவான். அந்த மண்டபமே அழுகுங்க. அதை பார்த்தோன்னு வைங்களேன், கிட்டத்தட்ட ஒரு 1 மில்லியன் பேர் வியூஸில் அழுதுருப்பாங்க. இதெல்லாம் எங்கே நடக்கும்னு பார்த்தீங்கன்னா, அந்த புள்ள அந்த குடும்பம் சொல்கிறத கேட்டால் மட்டும், குடும்பம்னா குடும்பம் இல்லை, அந்த ஜாதி சொல்கிறத மட்டும் கேட்டு, அரேஞ்ச் மேரேஜில் மட்டும்தான் இந்த மாதிரியான எமோஷன் ட்ராமாஸ் எல்லாம் நடக்கும். எதுக்காக இதெல்லாம் நடக்குது? எங்கள் சாதி பெருமையை காப்பாற்றின குத்து விளக்கே, எங்கள் கொலை விளக்கே, அப்படி சாதியை காப்பாற்றாமல் ஒரு புள்ள போனதுனால தான் அந்த புள்ள மேலே பீரோ விழுந்திருக்கு. அதுவும் பருவாயில்ல, அந்த பீரோ அந்த புள்ள மேலேயே தான் விழுகுமாமா. முந்தா நேத்து வரைக்கும் பீரோ தான் விழுந்துச்சு. நேத்து நைட்டு தான் தெரிஞ்சிருக்கு பீரோ விழுகலைங்க, சீரோ தான் விழுந்திருக்கு. அதாவது கம்யூனிட்டி. ஒரு பாசம் மிகுந்த அண்ணன் ஏதோ ஒரு சாதியை முந்தா நேத்து காப்பாத்திட்டான். நான் கூட ஒருவேளை இந்த பொண்ணு அந்த பொண்ணுக்கு பிடிச்ச அந்த பையனை கல்யாணம் பண்ணா பிளேடு பக்கரியா பிறந்துருமோ அப்படின்னு நினைச்சேன். பார்த்தா 2மே பிளேடு பக்கரி தான். 2 பேருமே மோஸ்ட் பேக்வர்ட் கிளாஸ், எம்பிசி. எனக்கு தெரிஞ்சு இங்க இருக்கிறவங்கள சொல்லிட்டு இருக்க அந்த உயர்ந்த ஜாதிகள் வீட்டுக்கு முன்வாசல் வழியா போறதுக்கு வாய்ப்பே கிடையாது. மோஸ்ட் பேக்வர்ட்ல என்ன நீங்க அப்படி பெரிய ஃபார்வர்டா இருந்திருக்க போறீங்க? அரசு கலை கல்லூரி மாணவி இல்ல கவர்மெண்ட் காலேஜ் சீட்டுன்னு அவ்வளவு அசால்ட்டா உங்களுக்கு கிடைச்சிருமா? மெரிட்ல வரணும். அந்த புள்ள யூஜி மெரிட், பிஜி மெரிட், இப்படி மெரிட்ல வந்த புள்ளைய வெறும் சாதிய காரணம் காமிச்சு உள்ளபடியே அந்த பொண்ணோட அண்ணன் மேல எந்த தப்பும் கிடையாதுங்க. தவறு முழுக்க நம்ம மேலதான். நம்மனா இந்த சாதி பெருமையை பேசுற சினிமாவை தொடர்ந்து ரசிச்சு நார்மலாக அதை பார்த்துட்டு இருக்கிறது தான். இவர் பேசுனதை கேளுங்க, ஒரு 2 வருஷத்துக்கு முன்னாடி பேசுனது தான். இவரே ஒரு குற்றவாளி தான். ஏன்னா இங்கே சாதியை காப்பாத்துறதுக்கு நான் என்ன வேணா பண்ணுவேன் அப்படிங்கிறதே கொலை தானே. என் வயசு 21 வயசு ஆகுனா, நீங்க பார்த்த படம் தானே என் லைஃப்ல வேற எந்த படமும் பார்த்தது இல்லைண்ணா. எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. எங்க வீட்டுல எனக்கு அக்கா இருக்கு, தங்கச்சி இருக்கு. அவங்க சொன்ன கருத்து தான் நானும் சொல்றேன். என் ஜாதியை தவிர வேற எந்த ஜாதியில் லவ் பண்ணலாம், என்னால முடிஞ்ச வரைக்கும் ஒன்னும் வெட்டுவேன், இல்லைன்னா எப்படி சொல்றது பையனை. இந்த பெண்களா இருக்கிற எங்களுக்கு ஆண்களாகிய உங்ககிட்ட இருக்கிற கேள்வி என்னன்னா, நாங்க எந்த ஜாதி? உங்க பிரம்மன் படைச்ச 4 வர்ணத்துல நாங்க இல்ல, ஏன் அந்த 4 வர்ணத்துல எங்களை படைக்கவே இல்லை அப்படின்னு நீங்க என்னைக்காவது கேட்டிருக்கீங்களா? 4 வர்ணம் மட்டும் கிடையாது, அவர்ணாஸ்லயும் நாங்க இல்ல. இப்படி எந்த வர்ணத்திலயும் இல்லாத நாங்க எப்படி உங்க சாதிக்குள்ள வர போறோம்? எம்ஏ படிச்சுட்டு இருக்கிற புள்ள, அதுவும் அந்த பொண்ணோட பேக்ரவுண்டெல்லாம் கேட்டோன்னா மிகுந்த போராட்டத்துக்கு இடையில தான் இவ்வளவு படிப்பு படிச்சிருக்கு. கிட்டத்தட்ட தன்னோட செலவை பார்ட் டைம் ஜாப் பார்த்து தான் அதெல்லாம் சரி பண்ணிக்குது. அந்த பொண்ணோட அண்ணங்கிட்ட நான் நேரடியாக கேட்க போகிற கேள்வியும் ஒன்று மட்டும்தான். உங்கள் அம்மா நிஜம், அது அறிவியல். உங்கள் அப்பா நிஜமா, அது மதம், சாதி மாதிரி நம்பிக்கை. உன்னோட வெறும் நம்பிக்கை தான் அது. உங்க அப்பாவோட எந்த சாதியை நீ தூக்கிட்டு வந்திருக்க தெரியுமா? உங்க அப்பா ஏதாவது ஒரு வீட்டுக்கு முன்வாசல் வழியா போயிட முடியுமா? நான் சொல்றது இப்ப இல்ல, ஒரு 25-30 வருஷத்துக்கு முன்னாடி. எதைத்தான் காப்பாத்த நீ உன் தங்கச்சியை கொன்ன? உன் தங்கச்சி பெற்ற மதிப்பெண்ணுக்கும் உனக்கும் ஏதாவது சம்மந்தம் இருக்கா? உன் தங்கச்சி காலேஜ்ல சேர்ந்ததுக்கும் உனக்கும் ஏதாவது சம்மந்தம் இருக்கா? நீ எப்படி நான் இந்த சாதியில தான் பிறந்தேன் அப்படிங்கிறது உன் நம்பிக்கையா இருக்கோ, அதே மாதிரி தான் சாதியற்ற பிறந்த அந்த பொண்ணுக்கும் இந்த சாதிக்கும் சம்மந்தமே கிடையாது. இந்த பையனோட பேக்ரவுண்டு பார்த்தா ஒன்றும் பெரிய குற்ற பின்னணியோ இல்லை ஆவேசமா கோவப்படுற அப்படியெல்லாம் ஆளாலாம் தெரியலைங்க. ஆனாலும் இன்னைக்கு அந்த தம்பி தன்னோட சாதிக்குள்ள மிகப்பெரிய ஹீரோவா நிற்கிறாரு. இனி அந்த சாதி சங்கம் தம்பிக்கு ஒரு பெரிய செல வைக்க போகுது. மிகவும் பிற்படுத்தப்பட்ட சாதியாகவே இருந்தாலும் தன் சாதியின் பெருமையை காப்பாற்ற
தன் சொந்த தங்கையை கொன்ற மாவீரன் அப்படின்னு எல்லாம் இன்னும் யாரெல்லாம் பேச போறீங்கன்னு தெரியாது. இப்போவும் நான் சொன்ன அந்த வெட்டிங் யூடியூப் எல்லாம் பார்த்தா எனக்கு அப்படித்தான் தோணுது. ஒருவேளை உன் தங்கச்சி லவ் மேரேஜா இருந்திருந்தா இப்படித்தான் நீங்க ஃபீல் பண்ணி எமோஷனா டிராமா பண்ணி அழுவீங்களா? நம்மளே பிளேடு பக்கறீங்க, நமக்கு இனி ஒரு பிளேடு பக்கரி பிறந்துரும்னு நம்ம இவ்வளோ ஆவேசப்பட வேண்டிய அவசியம் இல்லையே. சாதி ஆணவ கொலை நடந்ததுக்கு அப்புறம் அவனை கைது பண்றது இல்லை நம்மளோட பெருமை. இனி எங்கேயும் இந்த மாதிரியான ஆணவ கொலை நடக்காம இருக்கிறதுக்கான அறிவை கொடுக்கறது தான் நம்ம அரசோட பணியா இருக்கணும். கொலை செய்பவனை விட தூண்டுபவனுக்கு தான் தண்டனை அதிகம்னு சொல்லியிருக்கு. இதுவரையும் நடந்த சாதி ஆணவ கொலை எல்லாத்துலேயும் குற்றவாளிகள் மட்டும்தான் தண்டிக்கப்பட்டிருக்காங்க. தூண்டி விட்டுக்கிட்டு இருக்கிறவன் இன்னும் வெளியே தான் இருக்கான், தூண்டி விட்டுக்கிட்டு தான் இருக்கான். இனி யாராவதும் சுயசாதி பெருமையை சொந்த சாதி கட்சி கூட்டத்துல கூட பேசக்கூடாது. நம்ம இன்னைக்கு வரைக்கும் முத்தமிழறிஞர் கலைஞரை இந்த அளவுக்கு நம்ம இப்ப போற்றி கொண்டாடிக்கிட்டே இருக்கோம் அப்படின்னா இது ஒரு காரணம் தான். இந்திய அரசியல் தலைவர்கள் குடும்பத்துல அவரு குடும்பத்துல மட்டும்தான் சாதி மறுக்கப்பட்டிருக்கிறது. மிச்சம் எல்லாருமே சுயசாதிக்குள்ளேயே கல்யாணம் பண்ணி சாதியை காப்பாத்தான் செஞ்சிருக்காங்க. எங்க முத்தமிழறிஞருடைய அந்த சீரிய பணி இனி தமிழ்நாடு முழுக்க கொண்டு செல்லப்பட வேண்டும். எங்க கூட பிறந்த எல்லா அண்ணனுங்களுக்கும் ஒரே ஒரு கோரிக்கை தான் இருக்கு. நீ சொன்ன அந்த சாதியை காப்பாத்தினா மட்டும் நான் கல்யாணம் பண்ணி போறேன்னு என்னை கட்டிப்பிடிச்சு அழுக வேண்டிய அவசியம் இல்லை. உண்மையாலுமே நீயே சாதி பாசத்துல அழுதியா இல்ல தங்கச்சி பாசத்துல தான் அழுதியா அப்படிங்கிறது மிகப்பெரிய கேள்வியா நிக்குது. எம்பிசி அப்படிங்கிற ஒரே கம்யூனிட்டிக்குள்ளேயே இத்தனை வேறுபாடோட சாதி பார்க்க ஆரம்பிச்சிட்டோம். இப்போவும் சொல்றோம், பெண்களாகிய எங்களுக்கு எந்த சாதியுமே இல்லை, நாங்க சொல்லல, நீங்களே சொல்றது தான். ஒருவேளை உங்க சாதியை நீங்க காப்பாற்றணும்னு நினைச்சீங்கன்னா அதெல்லாம் நீங்களே காப்பாத்திக்கோங்க. அதை காப்பாத்துற பொறுப்பை எங்க தலையில கொண்டு வந்து வைக்காதீங்க. எனதருமை படித்து கொண்டிருக்கும் மாணவ மாணவிகள் கிட்ட எனக்கு இருக்க ஒரு சின்ன கோரிக்கை. நமக்கும் சாதிக்கும் எந்த விதமான சம்பந்தமும் கிடையாது, நமக்கும் மதத்துக்குமே எந்த சம்பந்தமும் கிடையாது. உலகம் முழுக்க ஜெண்டர் ஈக்குவாலிட்டிக்கு வேண்டி ஃபைட் பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க. இந்தியாவில் ஜென்ஸ் ஈக்குவாலிட்டிக்கான ஃபைட்டே இன்னும் நடந்துக்கிட்டு தான் இருக்குது. இதில் எங்கே போய் ஜெண்டர் ஈக்குவாலிட்டியை பற்றி பேசுறது? இதை எல்லாத்தையும் உடைச்சு நம்ம வெளியே வர்றதுக்குள்ள ஒரே ஒரு வெப்பன் என்னன்னு பார்த்தீங்கன்னா கல்வி அறிவும் பொருளாதார சுதந்திரமும் தான். இது ரெண்டும் நமக்கு கிடைச்சிருச்சுன்னா ஜெண்டர் ஈக்குவாலிட்டியை பற்றி அவங்களே பேச ஆரம்பிப்பாங்க. படிக்கிறப்போ எதுக்கு காதல் அப்படின்லாம் நான் கேட்க போறது இல்லை. அந்த காதல்லையும் நம்ம வெற்றி பெறணும்னா நம்ம சுதந்திரம் பெற்று இருக்கணும். அந்த சுதந்திரத்தை கொடுக்கறது பொருளாதாரம். அந்த பொருளாதாரத்தை நோக்கி பயணப்படுற பஸ் தான் கல்வி. ஆதலினால் கல்வி செய்வோம், வாய்ப்பிருந்தால் காதலும் செய்வோம். இரண்டிலும் வெற்றி பெற கல்வியில் முதல் வெற்றி பெறுவோம். இந்த சாதி சாக்கடைகளையும் மத குப்பைகளையும் துரத்தி ஒழிக்கிறதுக்கான பொறுப்பே பெண்கள் கையில தான் இருக்கு. ஏன்னா இவங்க மதத்தையும் தாங்கி பிடிக்க வச்சிருக்கிறது நம்மள தான், இவங்க சாதியையும் பாதுகாப்பா வச்சிருக்கிறது நம்ம கிட்ட தான். அவங்க கும்பர சாமியான லட்சுமியும் சரஸ்வதியும் பொம்பளைங்க. ஆனா உயிரோட இருக்கிற பொம்பளைங்க கிட்ட லட்சுமியும் இருக்கக்கூடாது, சரஸ்வதியும் இருக்கக்கூடாது. இந்தியால இது எல்லா மதத்துக்கும் பொதுவாக தான் இருக்கு. தமிழ்நாடு அரசே இரும்பு கரங்கொண்டு இந்த குடிப்பெருமை கொலைகளை நிறுத்திடுக. குற்றவாளியை மட்டும் தண்டிச்சா பத்தாது, தூண்டி விடுறவனையும் சேர்த்து தண்டிக்கணும். தூண்டி விடுறவன ஒருத்தனா ரெண்டு பேரா அப்படின்னு கேக்குறீங்களா? தூண்டி விடுறதுக்கே நீயா நானான்னு போட்டி போட்டுட்டு இருக்கிறாங்க. இருந்தாலும் சாதியற்ற சமத்துவத்தை நோக்கிய நம்ம பயணத்துல இந்த தடைக்கல்ல நம்ம ஒட்டச்சே தீரணும். உன்னோட இதை முடிய போகுதா அப்படின்னு தெரியல, ஆனா இது தொடர்ந்துடவே கூடாது அப்படிங்கிற நம்பிக்கையோட பேசுறோம். நன்றி, வணக்கம்.